அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் ஜாவா கிளாஸ் டுட்டோரியலில் ஃபார் லூப் பற்றி நம்ம டீப்பாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம் தான் போட்டு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஆட் ஈவன் நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்னா ஒற்றைப்படை எண், அதாவது 1 3 5 அப்படி ஆரம்பிக்கும். ஈவன் நம்பர்னால் 2 4 6 8 அப்படி ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே எப்படி இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்புறம் எல்ஷேப் ப்ரோக்ராம். இப்போ எல்ஷேப் ப்ரோக்ராம்னா இப்போ நீங்கள் ஜாவா பேட்டர்ன் படிப்பீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ஸோ ஜாவா பேட்டர்ன் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு கஜேந்திரன். ஸோ ஆல்ரெடி இங்கே எக்லிப்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கிளாஸ் நேம் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த செலக்ட் பண்ணுற மாதிரி கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே இப்போ நம்ம ஈவன் ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு ஃபாரு இன்ட்டு i = 0, i < 10 கொடுக்குறேன் நான். அப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் நான். இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே system.out.printlnல் ஐயை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் நான். இப்போ பாருங்கள், பிரிண்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு என்எஸ்ல போய் அப்ளை கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் என்ன வருது? 0 2 4 6 8, அதாவது ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகுது. அதாவது ரெட்டைப்படை நம்பர், ரெட்டைப்படை எண்ணு சொல்லுவாங்களா தமிழ் அது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்? ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பார்ட்டில், அதாவது ஒரு தடவை மட்டும் தான் ஃபார் லூப் இந்த இடத்துக்கு வரும், அதுக்கப்புறம் வரைய வராது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது கண்டிஷன் பார்ட்டு. ஸோ முதல்ல கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ நம்ம கிளாஸில் நடத்தும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும்னு சொல்லுவோம். பட் ஏன் இப்படி சொல்கிறோம்னா, இங்கே எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் அலோவ் பண்ணும், இங்கேயும் எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் அலோவ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல கம்பல்சரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான், பார்க்க எதுவுமே வராது. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனால் அங்கே உள்ளே போகும். இப்போ பாருங்களேன், இப்போ ஐயில் 0 இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது? நான் திரும்ப ஒரு ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 0 2 4 6 8 இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஐயில் 0 இருக்குது. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், அதனால் ரெண்டாவது தடவை தான் ப்ராசஸ் நடக்கும். அதனால் ஏன் 0 வருதுன்னா, ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது, அதனால் 0 வரும். இப்போ ரெண்டாவது லூப் போடுதில்ல, அப்போ 0 + 1 1 இருக்கும், சரிங்களா? இங்கே என்ன இருக்கும்? கையில் 1 இருக்கும். இப்போ தான் என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 + 1 வரும். ஸோ அதனால் 2 வரும். திரும்ப லூப் இங்கே வரும், 3 வரும், ஓகேங்களா? இந்த இடத்துல ஐயில் 3 இருக்கும். இப்போ 3 + 1 நம்மளுக்கு வந்து 4 வரும். அதே போல் கடைசியாக என்ன வரும்? 10 வரும்போது பார்த்தோன்னா இந்த இடத்துல 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 10 இருந்தால் கண்டிஷன் இங்கேயும் 10 இங்கேயும் 10, அப்போ ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன இருக்கணும், கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறோம் நம்ம. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதனால் 10ஓட நின்றுது. நம்ம திரும்ப ரன் பண்ணுற பார்த்துக்க, சாரி 8ஓட நின்றுது நம்மளுக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், ஈவன் நம்பர் நம்ம சொல்கிறோம். நம்ம இது அப்படியே சிம்பிள் தான், ஆட் நம்பர் போடுறது. அப்படியே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டு, சாரி ப்ரீ இன்க்ரிமெண்ட் போட்டு நம்ம அப்படியே இங்கே கால் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா, ஸோ 1 3 5 7 9. இந்த 1 3 5 7 9 எப்படி சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு 1 3 9 எப்படி சொல்கிறோம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இனிஷியலைஸ் பாட்டை பார்க்கும், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். இங்கே ஐயில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ இங்கே 0 போன ப்ரோக்ராமில் எப்படி 0 பிரிண்ட் ஆச்சு, இங்கே அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டே ஒர்க் ஆகும். அப்போ 0 + 1 1ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே 1 + 1 இங்கே 2 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும். அப்புறம் 2 + 1 இங்கே 3 வரும். இங்கே திரும்ப போகும், 3 + 1 4 ஆகும். இங்கே அப்படியே 4 + 1 5 ஆகும். ஸோ அதனால தான் இதுதான் என்ன சொல்கிறோம், ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொல்கிறோம் நம்ம. சின்ன வித்தியாசம் தான். ஸோ இப்படி நம்ம சிம்பிளாக போட்டுடலாம் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ப்ரோக்ராமும். ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம? ஸோ அடுத்தது வந்து ஒரு எல்ஷேப் ப்ரோக்ராம் போகலாம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே எப்படி இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ப்ரோக்ராம் போடுறேன் நான். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து அதாவது எல்ஷேப் ப்ரோக்ராமும் அதுக்குள்ளே இன்சைடுக்குள்ளே எப்படி இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறது சேர்த்து ரெண்டுக்கும் ஒரே ப்ரோக்ராம் போடுறேன் நான். சரி பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிளில் அதான் மேனுவலாகவே என்ன பண்ணுறேன் நான், ஒரு நேம் கொடுக்குறேன், ப்ளூரைஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் லூப் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபாரு இன்ட்டு i = 0, i <, எனக்கு லூப் எது வரல தான், இது வரல தான் ஓடணும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூசர் ப்ரீ டிஃபைன் மெத்தட்னா, லென்த்துனே ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது கவுண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ வேரியபிள் நேமு டாட்டு லென்த்துக்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ லூப்புக்குள்ளே வரும். ஸோ வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா system.out.printlnல இது யூசர் நேம் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், சும்மா செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, ப்ளூரைஸ்னு எத்தனை தடவை வருது, இதோட லென்த்தை கண்டுபிடிச்சி. இப்போ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ system.out.printlnல அதை லென்த்தை பிரிண்ட் பண்ணால் வேரியபிள் நேமு டாட்டு லென்த்துங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ரன் பண்ணோன்னா அது லென்த் எத்தனை 9 வருது. அப்போ வந்து நம்மளுக்கு 9 டைம்ஸ் வந்து ப்ளூரைஸ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த லென்த்துங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அது வந்து கோடை டெலீட் பண்ணுறேன். இப்போ என்ன கான்செப்ட்னா, எனக்கு எல் ஷேப்பில் பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த 0 ஒரு எல் ஷேப்னா எப்படி இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு system.out.println நியூ லைன் வரணும், அப்புறம் சேர்த்து பிரிண்ட் ஆகணும், அப்படி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே இஃப் யூஸ் பண்ணுறேன். அப்போ இஃப்பில் வந்து 4 டிஜிட் மட்டும் எனக்கு வந்து நேராக பிரிண்ட் ஆகணும், மற்ற டிஜிட் எல்லாமே எனக்கு வந்து அதாவது ஹரிசாண்டலில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது போல்.
சாரி வெர்டிகல் ஹரிசாண்டல் அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐஏ நாட் ஈக்குவல் டு 0, அப்புறம் டபுள் அண்டு அப்புறம் ஐஏ நாட் ஈக்குவல் டு 1, அப்புறம் டபுள், இதுக்கு நான் சொல்கிறேன் நான் டபுள் அண்டு, அப்புறம் ஐஏ நாட் ஈக்குவல் டு 2 இப்படி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் system.out.printlnல. இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யூசர் நேமு டாட் ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் ஆகும்னா, அதாவது கேர் அட்டில் வந்து நான் ஐஏ கால் பண்ணுறேன். இது நான் மீனிங் சொல்கிறேன், நான் எல்ஸில் போய்ட்டு system.out.printlnல யூசர் நேமு டாட்டு கேரட் ஐயில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்த மட்டும் நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துறேன், பிரிண்ட் இல்லைன்னு கொடுக்காம. இப்போ பாருங்களேன், இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா பிஎல் இது மட்டும் இந்த, அதாவது இந்த சைடு வருது, 3 லெட்டர் மட்டும் இங்கே எல்ஸில் பிரிண்ட் ஆகுது. ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து இஃபில் பிரிண்ட் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் ப்ளூவரைஸ்னுக்கு யூசர் நேம்குள்ளே ஸ்டோராக இருக்கும். அதுக்கு லென்த்து கண்டுபிடிச்சா இந்த இடத்துல 9 இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல 9 இருக்கும். இப்போ ஃபாருக்குள்ளே வரும். இப்போ ஐயில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தானே இருக்கும், நம்ம 0 தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இங்கேயும் 0 இருக்குது. கண்டிஷன் அது ஐயும் இந்த 0வும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. பட் இங்கே என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆனால் கண்டிஷன் நாட் ஈக்குவலாக இருக்குது, நாட் ஈக்குவல்னு சொல்கிறோம் நம்ம. பட் நாட் ஈக்குவலாக இல்லை, ஆனால் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த டபுள் அண்டு போட்டால் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் வரும். இதில் ஒன்று சரியாக இருந்து மற்றதெல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா உள்ளே வராது. அதான் அப்போ இங்கே என்ன பண்ணுது, ஐயில் 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த இஃபுக்குள்ளே வராது, அங்கே வரும். அப்போ இங்கே ஐயில் என்ன இருக்குது, 0 பொசிஷன் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன 0 பொசிஷன், அது ப்ளூவரைஸில் பி தான், அது இது பிரிண்ட் ஆகும். திரும்ப லூப் வரும், ஐ அதாவது இந்த இது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே ஐயில் என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே நான் ஐயில் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. பட் ஈக்குவலாக, ஐ மீன் நாட் ஈக்குவலாக இருக்குது, நாட் ஈக்குவலாக இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த இஃபுக்குள்ளே வராது, திரும்ப எல்ஸில் வரும், திரும்ப எல் பிரிண்ட் ஆகும். ஏன்னா system.out.println திரும்ப நான் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து 2 வரும். இங்கே 2ல் வந்து இந்த இடத்துல மேட்ச் ஆயிரும், ஓகேங்களா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. பட் போத் ஆஃப் ஈக்குவல், நாட் ஈக்குவலாக இல்லை. அப்போ எல்ஸில் வரும். எல்ஸில் வந்து யூ பிரிண்ட் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் 4 லெட்டர் பிரிண்ட் ஆகும். அப்போ 4 வரும்போது இங்கே எதுவுமே 3 வரும், 3 வரும். இங்கே 3 எங்கேயுமே மேட்ச் ஆகல. அப்போ வந்து இஃபுக்குள்ளே வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான். இப்படி பண்ணுறதுக்கு நம்ம சும்மா ஸ்டார் போடுறோம் பார்த்துங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன்னர்ஸில் போய்ட்டு கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பில் பிரிண்ட் ஆகுது. அதாவது ஜாவா பேட்டர்னா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா ஜாவா பேட்டர்ன் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அப்போ ஒரு ஃபாருக்குள்ளே இஃப் எல்ஸ் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கடைசியாக ஒரு மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷன், 3வது ப்ரோக்ராம். ஸோ மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ரன் டைம்னாலே உங்களுக்கு ஸ்கேனர் தான் ஞாபகம் வரணும். ஈக்குவல் டு நியூ ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இது எல்லாமே ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸ், ஓகேங்களா? system.in கொடுத்துறேன் நான். இப்போ செமிக்கோலன் கொடுத்து, இது வந்து யூட்டில், அதாவது யூட்டில்ங்கிற பேக்கேஜ்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஃபோல்டருக்குள்ள, அந்த யூட்டில்ங்கிற பேக்கேஜ்குள்ளே இந்த கிளாஸ் ப்ரீ டிஃபைன் கிளாஸ் இருக்கும். ஸோ எதுக்கு நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன், வேல்யூவை ரன் டைத்தில் வாங்குறதுக்கு. ஸோ என்ன வேல்யூ வாங்க போகிறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டு அவரோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு 2 சப்ஜெக்ட், அதை டோட்டல் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குது. அப்போ என்ன கேள்வி கேட்குது, என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேள்வி கேட்குது. அந்த கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ ஸ்ட்ரிங்கு யூசர் நேம் ஈக்குவல் டு ஜேஎஸ் ஸ்டார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணலாம் சொன்னேன், நான் சும்மா நெக்ஸ்ட் லைனே கொடுத்துறேன் நான். சரி கொடுத்துறேன். அப்போ அடுத்து என்ன கேட்குது, அவன் ரோல் நம்பர் கேட்குது. அப்போ திரும்ப கேள்வி கேட்குறேன் நான். அப்போ வந்து என்டர் யுவர் ரோல் நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ N1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான். அப்போ பதில் இன்ட்டிலே சொல்கிறேன், இன்ட்டு ரோல் N1 கொடுத்துட்டு ஈக்குவல் டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு எதை கால் பண்ணுறேன், இன்டீஜர் இதை கால் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் இன்ட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்கேனர் உள்ள ப்ரீ டிஃபைன் கிளாஸ் உள்ள ப்ரீ டிஃபைன் மெத்தட் தான் இது, சரிங்களா? ஸோ அடுத்தது என்டர் த சப்ஜெக்ட் 1 மார்க்கு. சப்ஜெக்ட் அதாவது தமிழ் மார்க்னு வச்சுக்கலாம். என்டர் த தமிழ் மார்க். இந்த கேட்குற கேள்விக்கு இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான். அப்போ இன்ட்டு தமிழ் மார்க் ஈக்குவல் டு ஜேஎஸ் ஸ்டார்ட்டு நெக்ஸ்ட் இன்ட்டு. ஸோ ரெண்டாவது கேள்வி என்டர் த இங்கிலீஷ் மார்க் கேட்குது. என்டர் த இஎன்ஜி அப்படி வச்சுக்கிறேன் நான். இங்கிலீஷ் மார்க் கேட்குது, MERK. ஸோ இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அது இன்ட்டு இஎன்ஜி மார்க் கொடுத்துட்டேன் ஈக்குவல் டு ஜேஎஸ் ஸ்டார்ட்டு நெக்ஸ்ட் இன்ட்டு. ஸோ ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி 2 நேமுக்கு ஒரு நேமு, ஒரு ரோல் நம்பர், 2 மார்க் வாங்கிட்டோம். இப்போ டோட்டல் வந்து கேட்கக்கூடாது, பதில் சொல்லணும். டோட்டலுக்கு வந்து ஆன்சர், அதனால் அதுக்கு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்ட்டு டோட்டல் மார்க்னு வச்சுக்கணும். டோட்டல் மார்க்கு ஈக்குவல் டு
தமிழ் மார்க்கு ப்ளஸ்ஸு இங்கிலீஷ் மார்க் ரெண்டுத்தையும் கூட்டி வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன் நான், இதுக்கு ரிசல்ட்டு மாதிரி கொடுக்கணும் நம்ம, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்போ டபுள் கொடுக்கல, நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண உடனே கடைசியாக ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட் வருதுல அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல எதை கால் பண்ணுறேன், அது ஸ்டூடெண்ட் நேம் கால் பண்ணுறேன், அதாவது அவனோட யூசர் நேம் கால் பண்ணுறேன். ஸோ அப்புறம் நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரோல் நம்பர் கொடுத்துறேன். அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஸோ தமிழ் மார்க் கொடுக்குறேன் நான். அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இங்கிலீஷ் மார்க்கு. சரி, ஒரு நிமிஷம். ஸோ இங்கிலீஷ் மார்க் இந்த இதை கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டல் கொடுக்குறேன். ஸோ இப்போ டோட்டல் ஸோ இப்போ கடைசியாக முடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம்னா, ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் ஆகிறதுக்கு அப்படி கொடுத்துருவோம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி ஒரு நேம் கேட்குது, நான் வந்து இப்போ ஜாஸ்மின் கொடுக்குறேன் நான். ஸோ ரோல் நம்பர் கேட்குது 8203 கொடுக்குறேன் நான். ஸோ தமிழ் மார்க் கேட்குது, நான் வந்து 90 கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் மார்க் கேட்குது, அதுலேயும் 90 கொடுக்குறேன். இப்போ என்ன ரிப்போர்ட், ஸ்டூடெண்ட் நேம் பிரிண்ட் ஆகுது, அவரோட ரோல் நம்பர் மார்க்கு டோட்டல் போடுது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தான் போட்டோம் நம்ம. இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபார் லூப் தான் போட்டாகணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் இட்ரேஷன் சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணணும்னா அப்போ நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தோன்னா ஃபார் லூப். இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் சொன்னோம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார் லூப் எந்த இடத்துல ஃபார் லூப் தேவைப்படுது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது கீழே ஃபார் லூப் போடலாம் நம்ம. இப்போ ஃபாரு இன்ட்டு i = 0, i less than, எனக்கு 5 பேருக்கு தான் போகிறோம், i less than or equal to 5 ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஃபார் அங்கே ஓப்பன் பண்ணுறேன், இங்கே க்ளோஸ் பண்ணுறேன்னா அப்போ இந்த இடத்துல இந்த கோடு இதுக்குள்ளே போட்டால் போகிறோம். இப்போ கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் நான். அப்போ ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, இது மட்டும் என்ன பண்ணலாம், இது மட்டும் ஒரு தடவை தானே வரணும், அதனால் வந்து இல்லை ஒவ்வொரு தடவை கூட வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம. ஏன்னா வந்து அட்வான்ஸ் ஜாவாவில் தான் நம்ம எல்லாம் சேர்த்து டேபிளில் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால் இதுக்குள்ளேயே போட்டலாம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு முடிஞ்ச பிறகு இது மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ பாருங்கள், இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து ஜாஸ்மின் கொடுக்குறேன். ஓவரால் வந்து 8203 திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, 8203 தமிழ் மார்க்கில் 90 கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் மார்க்கில் 90 கொடுக்குறேன், வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி ஒரு நேம் கேட்குதா, இப்போ நான் லோட்டஸ்ன்னு கொடுக்குறேன் நான். ஸோ லோட்டஸ்ன்னு கொடுத்துறேன். இப்போ ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8201 கொடுக்குறேன் நான். ஸோ தமிழ் மார்க்கில் 80, ஸோ இங்கிலீஷ் மார்க்கில் 90 கொடுக்குறேன். அது திரும்ப நேம் கேட்குது பாருங்கள். இதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் தடவை பிரிண்ட் ஆகணும், எனக்கு ஒர்க்கு நடக்குன்னா ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் லூப் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராமை போட்டு பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற டுட்டோரியல் கிளாஸ் தான் நம்ம வந்து மார்னிங் 11 o'clock பப்ளிஷ் பண்ணுற வீடியோவில். ஸோ அதுலேருந்து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதுலேருந்து கேட்குறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு சந்திரன். நன்றி, வணக்கம்.